மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு 2026 ஏப்ரல் மாத பலன்கள், கிரக சூழ்நிலைகள், கிரக அடைவுகள்லாம் என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ராசியோட சிச்சுவேஷன் என்ன நிச்சயமாக பார்க்கலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு இது 3வது ராசி. அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்த பார்த்தோன்னே செஞ்சு முடிக்கக்கூடிய ராசி. ஜோதிடத்துல சில விஷயங்கள் இருக்கு. எல்லா கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ எந்த ஒரு சிரமமும் நிரந்தரம் இல்ல. எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரம் இல்ல. அப்ப பொதுவாகவே இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் குரு என்னைக்கு பாதகாதிபதி குரு ராசிக்கு வந்தாரோ, அன்னைக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு காணப்படக்கூடிய ராசி. எல்லாருக்கும் தைரியம் குடுத்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் குடுக்கறக்கு ஆள் இல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒருத்தரும் உங்ககிட்ட இருந்து படிப்படியாக விலகுறத பார்க்கலாம். இவ்வளவெல்லாம் பண்ணுனேன். ஆனா, கடைசி நேரத்துல இந்த மாதிரி இருக்குது. படிப்படியா எனக்கு தெரிஞ்சது மேடம். அவங்க என்னை இக்னோர் பண்றாங்க. அது காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், நீங்க தொழில் சேர்ந்த பார்ட்னர்ஸா இருக்கட்டும். ஒருத்தவங்க உங்கள விட்டுட்டு அப்படியே இன்னைக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு ஒரு காலத்துல எதுவுமே இல்லாம சரணடைஞ்சிருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே படிப்படியா விலகுறது. "இவனுக்கு என்னாச்சு?" அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி, இன்னைக்கு ஒருத்தரும் உங்ககிட்ட இருந்து விலகிட்டு இருக்காங்க. நெறைய வலி, வேதனைகளோட இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி. என்னைக்குமே பாதகாதிபதி எங்க சம்மந்தப்பட்டாலும் என்ன பண்றதுங்க? பணம் குடுத்தீங்கன்னா தான் அந்த உறவு இருக்கும். அப்ப இன்னைக்கு திருமண உறவும் சரி, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நான் நெறைய சம்பாரிச்சு போட்டேன். இன்னைக்கு என்னால சம்பாரிக்க முடியல. இன்னைக்கும் எங்க வீட்ல என்னைய புஷ் பண்றாங்க. பணம் இருந்தா மட்டும் நீங்க பேசுங்க. இல்லன்னா பேசாதீங்க. மாசமானா எனக்கு இவ்வளோ பணம் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, திருமணம் சார்ந்த உறவுல பார்த்தீங்கன்னா, பல ஜாதகங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீசென்ட் டைம்ல ஒரு ஜாதகத்த பார்த்திருந்தோம். அவருடைய ராசி மிதுனம். ஆனா லக்னம் வேற. அப்ப நம்ம டிரான்சிட்ல அவர்ட்ட சொல்லியிருந்தோம். பணம் சம்பாரிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அப்படின்னு. கன்னா பின்னமான்னு யோசிக்காம செலவு பண்ணக்கூடிய ராசி அவருடைய ராசியில அந்த பிறந்த கால ஜாதகத்தில சந்திரன் கூட வேற ஒரு கிரகம் நிச்சயமாக இருந்தது. அப்ப நம்ம சொல்லும்போது அவர் அந்த பணத்த பத்தி பெருசா டேக் கேர் பண்ணிக்கல. எல்லா நேரம் இந்த பணம் இருக்கு மேடம். பணம் சொன்னா வாழ்க்கையில எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்ப இந்த பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த குரு ராசிக்கு சம்மந்தப்பட்டுச்சோ, அவருடைய லக்னம் வேறையா இருக்கறனால, இந்த பாதகாதிபதி, இந்த அஷ்டமாதிபதியோட கனெக்ஷன் அவருக்கு சேர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தில மாதமானா இவ்வளோ பணம் குடுத்தா மட்டும் நீங்க இருங்க, இல்லன்னா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதமாக அவரு திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சிருக்கிறாரு. அவரால வேலைக்கு இப்ப செய்ய செய்ய முடியாத, போக முடியாத ஒரு சூழ்நிலைகள். "என்ன மேடம் இப்படி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி பல ஆச்சரியங்கள் அவருக்கு. அதேபோல இனி எப்ப நான் மறுபடியும் ஜாபுக்கு போவேன்? எப்ப என்னுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகும்? நான் எப்ப மறுபடியும் என்னோட திருமணத்தோட சேர்ந்து சம்மந்தப்படுவேன்? இந்த மாதிரி நெறைய கேள்விகள் கேட்டாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னோம். எந்த ஒரு விஷயமுமே பாதகாதிபதி சம்மந்தப்பட்டா என்ன? அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டா என்ன? நம்ம தசா புத்திகள் என்ன? நம்ம என்னதான் ராசிய பத்தி பேசிட்டு இருந்தாலும், அந்த ராசியோடைய பலன்கள் கோடி பேர் ஒரே ராசியில பிறக்கிறது. நீங்க தனிச்சு இருக்கக்கூடிய அந்த 20 நிமிஷம் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி, நவாம்சத்தோட வலிமை தான் நீங்க யாரு? தனிப்பட்ட முறையில நீங்க எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான தசா புத்திகள் நடக்குது? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கடவுளுடைய பிராப்தம், கடவுளுடைய அனுகிரகம், கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நம்ம சொல்லக்கூடிய இப்ப அனைத்துமே கோச்சாரம் சொல்லக்கூடிய 20 to 30% மட்டுமே தான் பலன்கள் பொருந்தி வரும்ங்கிறத மறந்துடக்கூடாது. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதி மற்றும் திருமணம் மற்றும் தொழில் இந்த 3யுமே குரு வச்சிருக்காருங்க. இப்ப இந்த குரு பார்த்தீங்கன்னா, பலம் இழந்தாலுமே நமக்கு நஷ்டம் தான். பலம் ரொம்ப அதிகமானாலுமே நஷ்டம். அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட பலத்தோட தான் இந்த குரு இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ராசியில குரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 4ல சந்திரன் திக்பலம் போது 2026 ஏப்ரல் பிறந்திருக்கு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், புதன் மற்றும் ராகு, ராசிக்கு 10ல சூரியன் திக்பலம் பெற்று சனீஸ்வர பகவானோட அமைஞ்சிருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன். ரொம்ப நாட்கள் கழிச்சு இந்த மிதுனத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் நல்லா இருந்தாவே போதும். 2 யோகாதிபதியில அதுல சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா, கொடுமையிலும் கொடுமை பண்ணி நல்லது குடுப்பாரு. அடி வாங்கிட்டு அந்த அடிக்கு உண்டான பலன்களையும் சந்தோஷத்தையும் அள்ளி குடுத்துருவாரு. ஆனா சுக்கிரன் மட்டும் தான் எந்த ஒரு விஷயம் இல்லாம, எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம இந்த மிதுன ராசிக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே கிரகமாக சுக்கிரன் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட 3ஆம் அதிபதியாக சூரியன் இங்க பலம் பெறுவது இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே சிறப்பு. தனிப்பட்ட 3ஆம் அதிபதி மேஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 6 ஒரே நபராக வருவார். அந்த மாரி
3-10 சிம்ம லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3க்கு 10க்கு சுக்கிரன். இந்த மாதிரி தனிச்சிருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி எப்பவுமே தலை சிறந்த ஒரு யோகத்த பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி மாரி குடுக்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. நெறைய விஷயங்கள் மிதுனத்த பொறுத்தவரையும் நீங்க அதிர்ஷ்டங்கிறது நான் மத்தவங்க கூட இருக்கேன். அதிர்ஷ்டம் இருக்கு. அவன் ஜெயிக்கிறான். அத விட்டு தனிச்சு வந்து நான் ஜெயிக்கிறக்கு போராடுறேன். என்னால முடிய மாட்டேங்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிர்ஷ்ட குறைவால நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாம் என்னுடைய நேரத்த, உழைப்ப, தியாகத்த அடுத்தவனுக்கு போடுறேன். அவன் ஜெயிச்சுட்டு போறான். எனக்குன்னு வெளிய வந்து ஒரு விஷயம் பண்றேன். அத ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்ச தொழில்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈகோக்காக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அவன ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் வந்து இதுலருந்து எப்படி வெளிய வரதுன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பண பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான டிரான்சிட்டா இருக்கும். அதேபோல தாய், தகப்பன் எல்லாம் திட்டமிட்டு செயல்படலாம். இன்னைக்கு எப்படியாச்சும் மேல வந்துரலாம் அப்படிங்கிற மாதிரி உழைப்பாளி ராசி. மிதுனம்னு சொல்லும்போதே உழைப்பாளி ராசி, உழைப்புக்கு அதிகமான பெயர் போன ராசி, புரட்சிகரமான முடிவெடுக்கக்கூடிய ராசி. சின்ன வயதிலிருந்தே கஷ்டத்தையும், கவலையும் பார்த்து பார்த்து வளர்ந்தது. இன்னைக்கு நெறைய உழைப்புக்கு ஏத்த பலன்கள். இன்னைக்கு பெரிய அளவுக்கு டாப்ல இருக்கணும்னா அது மிதுனம் தான். ஆனா, அந்த அளவுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்னைக்குமே சின்ன பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு, குடும்பத்த வந்து காப்பாத்த முடியாம போராடிட்டு இருக்கவங்களுக்கு, இனி இது எல்லாமே மாறப்போகுது. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மிதுனத்த பொறுத்தவரை நல்ல பாசமா இருக்கக்கூடிய நபர்கள், அன்பா இருக்கக்கூடிய நபர்களா படிப்படியா உங்கள விட்டு விலகுறத நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு காரணமுமே இல்ல. எனக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு காரணமே இல்ல. ஆனாலுமே என்னைய வேண்டான்னு இத்தன வருஷம் உறவ தாண்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற நெறைய இப்ப ரீசென்ட் டைம்ல பார்க்குறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய காதல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த நேரம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரதுக்கு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும்னு பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க மறந்துட்டே இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ளார அழுகையும், கண்ணீரும் கலந்த வலிகள், வேதனைகள் தான் இருக்கு. உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. உங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கல. அதனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள மாட்டிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. குழந்தை சார்ந்த விஷயங்கள். அதாவது குழந்தை பேருக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை வந்து அமைய மாட்டேங்குது. எங்க போனாலும் எங்களை நெறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. குழந்தை எப்போ? குழந்தை எப்போ? இன்னும் குழந்தை இல்லையா? அப்படிங்கிற மாதிரி. இதனால நாங்க வெளிய போறதே நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், பிரச்சனைகளும் படிப்படியாக விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நிச்சயமாக விலகும். குழந்தை பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமா இருக்கும். என்னுடைய பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், நாங்க தான் கஷ்டப்பட்டுட்டோம். அவங்களாவது நல்லா இருக்கணுங்கிறாங்க. அவங்க ஒரு தொழிலுக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும்னு கடுமையா முயற்சி பண்றாங்க. 5 இன்டர்வியூ போற இடத்துல 6 இன்டர்வியூ, 7 இன்டர்வியூ வரை போது. என்னால கிராக் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவனால திறமை இல்லாதவங்கலாம் இன்னைக்கு ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னிட்டு வராங்க. எங்களோட ராசி அந்த மாதிரியா? அந்த மாரி கேட்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையேன்னு வருத்தம் யார பட வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த குரு தான் பட வைக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதகாதிபதியோடைய தன்மைய அப்படியே வெளிக்காட்டுறாரு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. குரு இன்னைக்கு இத்தன நாளா வக்ரமா இருந்தவரு இன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சுட்டாரு. அதனால பிறர் பிரச்சனைகள தலையிடாம இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நேரத்தையும், உழைப்பையும், தியாகத்தையும் அடுத்தவங்களுக்காக அடிபணிஞ்சிராதீங்க. அத மாதிரி செய்ய போனீங்கன்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. இனி வரக்கூடிய காலங்கள்ல எனக்கு அதிர்ஷ்டம் நான் தொழில் தொடங்கறக்கு சனீஸ்வர பகவான் 10ல சூரியனோட திக்பலம் இருக்காரு. அப்போ எத்தன நாள் தான் வேலைக்கு போயிட்டே இருக்கு. தொழில் சார்ந்து நான் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள், ஒரு குரோத்த எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கேன். வேலைக்கு போய் இந்த சம்பாத்தியம் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னால சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி தொழில் சார்ந்த ஒரு பெரிய யோகத்த குடுக்கறதுக்கும், இந்த சூரியனோட சேர்ந்த சுக்கிரன் நல்ல ஒரு டிரான்சிட்ல ஒரு யோகமான காலத்துல 10ல சுக்கிரன் திக்பலம், 11ல சூரியன் அதோட 2 காம்பினேஷனும் 10, 11ஓட காம்பினேஷன் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்ன நம்ம யோகம்னு சொன்னாலும் புதன் ராகுவோட இணைஞ்சிருக்கு பாருங்க. ராசியாதிபதி ராகுவோட இணையறது ரொம்ப தப்பு. ஒரு கோடு போட்டு பாருங்க. ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடைஞ்சு சந்திரன் மட்டும் வெளிய வந்திருக்கு. அப்ப நெறைய பாசிட்டிவ் இருக்கு. இது மூலியமாக நெறைய நெகட்டிவ் இருந்திருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த ஒரு பிரதிபலன குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமுமே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ராசியோடைய ப்ரெடிக்ஷன் 20 to 30% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.